ஹாய்ங்க. நேத்து டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். நம்ம கார்டனில் வந்து அந்த கல்ரோஸ் நிறைய பூத்திருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. க்ரீன் அண்டு அந்த கனகாமர கலர் காம்பினேஷன் செம்ம அழகா இருந்தது. கார்டனே சூப்பராக இருந்தது. அப்புறம் காலையிலேருந்து என்ன வேலை பார்த்தான்னு பார்க்கலாம். டீ போட்டாச்சு. கார்ன் வந்து ஸ்நாக்ஸுக்கு வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக அந்த ஸ்வீட் கார்னுக்கு போடணுமா போடக்கூடாதான்னு ஒரு டவுட்டுங்க. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சாப்பாடு வச்சு விட்டாச்சு. சுடு தண்ணி குடிக்க வச்சாச்சு. கானையும் வேக போட்டாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி கொடுத்தாச்சு. கிட்ஸுக்கு வந்து எனக்கு தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்துட்டேன். தயிர் சாதமும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிர் சாதத்துக்கு எப்பயுமே பால் ஊற்றி கொஞ்சம் தயிர் வர மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே சூப்பராக இருக்குங்க. நிலன்குட்டியும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாரு. வேன் வந்து நின்றுட்டுருக்கு. நடைய பார்த்தீங்களா, டைம் குறைக்கிறாராமா. அதுக்காக நிலன் அனுப்பிச்சி விட்டு அப்படியே வீட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சோஃபா நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் குஷன் எல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க ஜன்னல் எல்லாமே தொடச்சாச்சு. வீடியோக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நைட்டு வந்து இட்லி தேங்காய் சட்னி.